நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வந்து ஒரு அருமையான மருத்துவ குணம் கொண்ட ஹேர் டை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இதுக்கு முன்னால் நீங்கள் எத்தனை வீடியோ அப்படி பார்த்துருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் காட்டுறது உண்மையிலேயே ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. ஒரே நிமிஷத்தில் ஹேர் டை சரியாயிரும், ஒரு வருஷத்துக்கு ஹேர் டை நீங்கள் போட வேண்டாம் அப்படின்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது மருத்துவ குணம் கொண்டது. இளநரை உள்ளவங்களுக்கு மாதத்துக்கு 2 தடவை போட்டால் போதும். முதியவர்கள் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு 3 தடவையாவது போடணும். இளநரை உள்ளவங்க ஒரு 2-3 மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக ஆயிரும் முடி. ஆனால் முதியவர்கள் மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது இது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வயசானவங்களுக்குள்ள முடி எப்பயுமே ஓரளவுக்கு மாறாது. எவ்வளோ கெமிக்கல் உள்ள ஹேர் டையே 4 நாளைக்கு மேலே தாங்காது, அதுக்கு மேலே வெள்ளை முடி வந்துடும். இது அப்படி இல்லை, இயற்கையாக மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே நாளில் மாறாது. சரிங்களா? ஆனால் இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இது இங்கே பாருங்கள், இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கற்பூரவள்ளி இலை, இது ஒரு 3 தலைக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கற்பூரவள்ளி இலை ஒரு 100-150 கிராம் போட்டிருக்கேன். இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. சரிங்களா? அதே மாதிரி வெத்தலை ஒரு 20 வெத்தலை போட்டிருக்கேன். செம்பருத்தி இலை அது ஒரு 100 கிராமுக்கு மேலே நான் போட்டிருக்கேன். பெரிய இலையாக இருந்தால் ஒரு 20 இலை அந்த மாதிரி போடலாம். உங்கள் தலைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 பேர்த்துக்கு இவ்வளோ போட்டிருக்கேன். அது மாதிரி வேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். 5ஆவதாக நம்ம செம்பருத்தி பூவு ஒரு 20 பூவு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, 20 வெத்தலை, ஒரு 150 கிராம் கிட்ட 200 கிராமே இருக்கும். நான் என்ன சொன்னேன், கற்பூரவள்ளி ரொம்ப நல்லது. அது எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ வெத்தலையும் அதுவும் ரொம்ப நல்லது. நம்ம தலையில் உள்ள அந்த நீர், தலைவலி, தலைபாரம் எல்லாத்தையுமே எடுத்துரும். சரிங்களா? அந்த மாதிரி செம்பருத்தி முடிக்கு நல்லா பசப்பசப்பு கொடுக்கும். அதனால் செம்பருத்தி பூவும் அதே மாதிரி தான், அது முடி வளர்ச்சிக்கு எல்லாமே தேவைப்படும். அது மாதிரி வேப்பிலை தலையில் ஏதாவது சொறி நோய் நொடி இருந்தாலும் அது குணமாயிரும். அதனால் இந்த 5 வகையும் சேர்த்து சின்னதாக பிச்சு போட்டு நம்ம ஒரு வாணலில் போட்டு வதக்கலாம். உங்கள்கிட்ட இரும்பு தாச்சி இருந்துச்சுன்னா இரும்பு தாச்சி போட்டு வதக்கிக்கோங்க. இரும்பு தாச்சி யூஸ் பண்ணாமல் வச்சனால கொஞ்சம் துருப்பிடிச்சிருச்சு, அதனால் நான் அதை எடுத்து வச்சிட்டேன். சாதா தாச்சியில் தான் நான் போட்டு வதக்குறேன். நல்லா ஓரளவுக்கு வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்னதாக பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கும், சாறு சீக்கிரம் இறங்கும். அதனால தான் சின்னதாக நான் பிச்சு போட்டிருக்கேன். கற்பூரவள்ளி இயற்கையாகவே உங்களுக்கு சளி, ஜலதோஷம் எல்லாமே மாறும். வெத்தலையும் அதே உங்களுக்கு அதே மருத்துவம் தான். இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு இது எப்படி மருத்துவ குணம் கொண்டதுன்னு தெரியும். இங்கே பாருங்கள், வதக்கும்போது அந்த நம்ம செம்பருத்தி பூ பாருங்கள், குங்குமப்பூ கலரில் மாறிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும்போது அந்த செம்பருத்தி பூ நம்ம குங்குமப்பூ இலை கலரில், வயலட் கலரில் மாறிடுச்சு. நல்லா அந்த சாறு அதில் கொஞ்சம் எல்லாமே சாறு வெளியேறுற மாதிரி வதக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, சும்மா வதக்கணும். நான் பக்கத்தில் என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னா, கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த கருஞ்சீரகத்தை மிக்சியில் போட்டு அடித்து இப்படி கொதிக்க வச்சாலும் சீக்கிரம் உங்களுக்கு அந்த எசன்ஸ் இறங்கும். தேவைன்னா நீங்கள் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வெந்தயம் சேர்க்கலை, ஏன்னா இதில் இருக்க எல்லா பொருளுமே மருத்துவ பொருள் தான், அதனால் வெந்தயம் தேவையில்லை. அதனால் நான் வெந்தயம் சேர்க்கலை. ஏன்னா வெந்தயத்தோட எஃபெக்ட் நம்ம செம்பருத்தி பூவில் இருக்குது, அதனால் நான் அதை சேர்க்கலை. இதை நல்லா நான் பக்கத்தில் கொதிக்க வச்சுக்கிட்டேன். இதை ஒரு பக்கம் நல்லா வதக்கிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பக்குவமாக இது நல்லா வதங்கி வந்துக்கிட்டுருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைகளில் வாங்கி போடுறது கண்டிப்பாக நமக்கு அது ஒத்துக்காது. ஏன்னா அது கெமிக்கல் உள்ளது. சரிங்களா? இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. ஏன்னா இதெல்லாம் இப்போல்லாம் கற்பூரவள்ளியெல்லாம் நிறைய வீடுகளில் இருக்குது.
சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து வேப்பிலை வந்து ரோடு ஃபுல்லாக கிடக்கும். செம்பருத்தியும் இருக்குது. பெரும்பாலும் எல்லார் வீட்டில் செம்பருத்தி வச்சுருப்பாங்க. வெத்தலை அதை விட இதில் 1, 2 மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல. மிஸ் ஆகுறது எது மிஸ் ஆகலைன்னா செம்பருத்தி மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல. வெத்தலை, கற்பூரவள்ளி, சரிங்களா, வேப்பிலை, இது 3ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் செம்பருத்தி இருந்துச்சு அப்படின்னா செம்பருத்தி போட்டுக்கோங்க. செம்பருத்தி வந்து முடிக்கு ரொம்ப நல்லா பசபசப்பு தன்மை கொடுக்கும். அதாவது இதில் எது இல்லையோ, ஆனால் முக்கியமானது வந்து வெத்தலையும் கற்பூரவள்ளியும் மறந்துடாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இங்கே பாருங்கள், அந்த கரிஞ்சீரகம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து அந்த எசன்ஸ் அப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். இதை ஒரு பக்கம் இது அந்த இலையோடு வேகும்போது ரொம்ப நேரம் வேகாது. அதனால தான் நான் தனியாக வேக வச்சேன். நம்ம தூளாக அடித்து போட்டாலுமே அந்த எசன்ஸ் கீழே இறங்கணும். இறங்கினா தான் வந்து அது இதாகும். பாருங்கள் எப்படி வந்து அந்த சாறு இறங்கியிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நான் கொதிக்க விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றினேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் 100 மில்லி தண்ணி அளவுக்கு தான் வந்திருக்கு. இந்த பாருங்கள், தாய்ச்சலை நல்லா வதங்கிருச்சு. சரிங்களா? ஒரு துளி கூட அந்த தாய்ச்சலை வந்து அந்த ஒரு இது இல்லை பாருங்கள், ஈரம் இல்லை பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. சரிங்களா? இப்போ இது வதங்கினோன்னே நம்ம என்ன பண்ணணும், அந்த தாய்ச்சலை நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம அந்த கரிஞ்சீரகம் வந்து எவ்வளோ முக்கியமானதுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்கள், இப்படி கருப்பு மாறிடுச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், அதை இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டு, ஏன்னா இன்னுமே இதில் அது வேகணும். அப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டு, தண்ணி பத்தாது, இந்த இலை அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். சரிங்களா? இலை அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்ட விடுற அளவுக்கு வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். பாருங்கள், தண்ணியை நிறையா ஊற்றிட்டேன். எந்த அளவுக்கு தேவையோ நான் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றி என்ன பண்ணோம், நல்லா நம்ம வந்து அந்த தண்ணி மட்டத்துக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை, அதனால் நம்ம அதை விட ஒரு 1/4 இஞ்சி சேர்த்துருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா எப்படினாலும் நம்ம எல்லாத்தையும் சுண்ட வைக்க தான் போகிறோம். சரிங்களா? அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நான் இலைக்கு மேலேயே கொஞ்சம் ஒரு 1/4 இஞ்சி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போயே பாருங்கள், உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக கருப்பு கலராக தெரியும். ஏன்னா அந்த கரிஞ்சீரகத்தோட எஃபெக்ட்டு உங்களுக்கு அந்த தண்ணி கருப்பு இதாக தெரியும். இப்போ இந்த எசன்ஸு, இந்த வேப்பலை, செம்பருத்தி பூவு, இந்த கற்பூரவள்ளி, இந்த வெத்தலை, இதோட எல்லா எசன்ஸுமே அதில் இறங்கிடும். சரிங்களா? இதில் இறங்கி நல்லா வேக 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 எல்லா எசன்ஸும் அதில் வந்து இறங்கிடும். நல்லா கொதிக்க விட்டு நம்ம நல்லா சுண்ட விட்டுறணும். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் தடவை போட்டப்போ எனக்கு தலைபாரம், ஒரு மாதிரி தலை குத்திக்கிட்டே இருக்கும், தலைபாரம் ரொம்ப இருக்கும், ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரியே அப்படிலாம் இருந்துச்சு. நான் இதை தடவை தேய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து நல்லா ரிலீஃப் ஆகிட்டேன். சரிங்களா? உடனே டை வந்து நமக்கு வந்து இதாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை. நமக்கு வந்து நோய் இல்லாமல் இருக்கணும், அது வந்து இப்போ நமக்கு மெயின். சரிங்களா? ஏன்னா வயசாகிட்டா நிறையா நோய், டென்ஷன் எல்லாமே வரும். அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான். சரிங்களா? இது முக்கால்வாசி வந்து ஒரு சரியான மருத்துவம். முடி கருப்பாகும், ஆனால் ஒரே நாளில் ஆகாது. நான் வியூஸ் போகணுன்றதுக்காக உங்களுக்கு நான் அப்படி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அப்படி சொன்னால் பல கேஜி கணக்கில் வியூஸ் போகும். ஆனால் நான் வந்து நியாயமாக உங்களுக்கு மருத்துவ குணம் கொண்ட ஹேர் டை தான் இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன். இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு வந்து இளநரை உள்ளவங்களுக்கு ஒரு 2 மாதம் போட்டிங்கனாலே போதும், நல்லாயிரும். முதியவர்கள் வந்து கண்டிப்பாக மாதத்துக்கு 2 தடவை போடணும். சரிங்களா? ஏன்னா பெரும்பாலும் வந்து நீங்கள் கடையில் விற்கிற ஹேர் டையை அவாய்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. அது வந்து நமக்கு வந்து எல்லாமே கெமிக்கல்னால், அதுவும் பாருங்கள், 4 நாளில் திரும்ப முடி விலையாயிரும். அந்த போடுற ஒரு நாள் தான், மறுநாளே அந்த கருப்பு முடி முளைச்சிருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஸ்கின்னுக்கும் நமக்கு அதனால் தொல்லை வரலாம், அதுவே பல டென்ஷன்களை கொடுக்கலாம். அதனால் வந்து இப்படி நம்ம வந்து மருத்துவ குணம் கொண்ட ஒரு ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. தலை பாரம், டென்ஷனு, சளி எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். சரிங்களா? அதனால் இதை வந்து
நீங்கள் செய்யுங்க. நான் செஞ்சு யூஸ் பண்ணி போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இதை நான் போடுறேன். இதை எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், நான் இந்த மாதிரி போட்டேன், ரொம்ப நல்லாயிடுச்சு, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி, இதை நம்ம ட்ரை பண்ணுவோமே, நம்மளே ஒரு தடவை ட்ரை பண்ணி போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்த தடவை போடலாம், ஒரு வீடியோவாக போடலான்ட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வரும். 2வது தடவையும் இப்போயும் நான் வீடியோ போடணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான் இதை ட்ரை பண்ணல. ஏன்னா இலையெல்லாம் நறுக்கி போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வீடியோவே எடுத்தேன். சரி, இதை போடுவோம் அப்படின்னா. இங்கே பாருங்கள், இந்த சாறு எப்படின்னா கொலன்னு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்பருத்தி பூவும் அப்படியே அந்த சோப்பு தன்மை ஷாம்பு மாதிரியே தான் கொலன்னு இருக்கும். அதை வடிகட்டும் போது நமக்கு வந்து இந்த இலையில வந்து இன்னுமே அந்த சாறு இருக்கும். அதனால் நான் ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். கையில் வடிகட்டிட்டேன், திரும்பவும் அந்த இலையை காட்டன் துணியில் போட்டு வடிகட்டிட்டேன். இல்லை ஒரு சல்லடை மாதிரி எதுலையாவது இருந்தால் கூட போட்டு நல்லா வடிகட்டணும். ஏன்னா கொலன்னு இருக்கனால நமக்கு ஜூஸ் சீக்கிரம் இறங்காது. அதைப்படி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அவரிப்பொடி போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த அவரிப்பொடி வந்து நீலி அவரிப்பொடி. இது வந்து தலைக்கு ரொம்ப நல்லது. அதனால் அவரிப்பொடியில் 2-3 வகை இருக்குது. இந்த மாதிரி அவரிப்பொடியை வந்து உங்களுக்கு வந்து கம்பெனி அவரிப்பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மருதாணி இதுக்கு தேவையில்லை. மருதாணி வந்து ரெட் கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம மருதாணியை சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நீலி அவரிப்பொடி. இந்த பொடி தான் நான் கலந்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதனால் திரும்பவும் நான் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டேன். உங்களுக்கே சொன்னேன், ஒரு 3 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மருதாணி பொடி. இந்த மருதாணி பொடி வந்து உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து இது மருதாணி பொடியை வாங்குகிற அன்றைக்கி நமக்கு சிகப்பாக இருக்கும். ஆனால் 2 நாள் ஆகிட்டாலே அது வந்து திரும்ப ரெட் கலராக மாறிடும் மருதாணி பொடின்றது. சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பியூர் மருதாணி பொடி வாங்கி நீங்களே அரைச்சி எடுத்து வச்சு கூட அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கடையில் வாங்குறது கெமிக்கல். இங்கே பாருங்கள், இதுதான் கற்பூரவள்ளி. சரிங்களா? இப்போ இதை நான் பாதியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன், எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். சரிங்களா? அதாவது தலையில் நமக்கு கை எடுத்து தேய்க்கிற கையிலே தேய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேய்ச்சி ஒரு 1 மணி நேரம் விடுங்க. 1 மணி நேரம் விட்டிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், தேய்ங்க. கையே பாருங்க, உங்களுக்கு அந்த ஹேர் டையோட இது கருப்பாக தெரியும். 2வது, அன்னைக்கு நீங்கள் சோப் போட்டு ஷாம்பு போட்டு குளிச்சிடாதீங்க. வெறும் தலையை மட்டும் நீங்கள் அலசி எடுங்க. உடம்புக்கு குளித்தாலுமே தலைக்கு நீங்கள் ஷாம்போ சோப்போ போட வேண்டாம். சிலர் அதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மறுநாள் என்ன பண்ணுறீங்க, இந்த தலையில் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிருங்க. சரிங்களா? தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு வந்து பிடிச்சிக்கிறோம். மறுநாளே நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா இந்த எசன்ஸ்லாம் போயிடும். அதனால் மறுநாள் இங்கே பாருங்கள், கை எவ்வளோ கருப்பாக இருக்கு பாருங்கள். மறுநாள் நீங்கள் வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு, அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து திரும்ப ஷாம்பு போட்டு குளிக்கும்போது உங்களுக்கு இந்த கலர் மாறாது. சரிங்களா? முதியவர்கள் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது போடுங்க. இல்லை நிறைய மாதத்துக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். பயனுள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.